ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹி கிச்சன் தமிழ். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காளான் கிரேவி தாங்க. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாப்பாடு, சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா எல்லா பொருளும் நம்மலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஆற வச்சுட்டு அரைக்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம வதக்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஒன்று அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லாவே கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 10 பூண்டு பல், 2 பீஸ் இஞ்சி சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி, அது கூடவே கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். இந்த கொத்தமல்லியும் புதினாவும் நம்ம வதக்கிட்டு செய்யும்போது கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி இதில் சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. தக்காளியோட மேல் தோல் நீங்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மசாலா போடுறதில் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள். இந்த சூட்லேயே இது லைட்டாக அந்த மசாலா பொருளை அப்படி வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தான் இது வதக்கணும். அடுத்தா பார்த்திங்கன்னா ஒரு 4 முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துட்டு செஞ்சிங்கன்னா கிரேவி நல்லாயிருக்கும். பாரினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இது எந்த அளவுக்கு நைஸாக அரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அரைச்சாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அடுத்த கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு நம்ம கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிங்க. இப்போ ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இதில் கொஞ்சமாக பட்டை, அது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது லைட்டாக ஒரு டைம் இப்படி கலந்து கொடுங்க. இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையில் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த எண்ணெய் கூடவே நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவை இன்னும் கொஞ்சம் நேரம் லைட்டாக வதக்கி விடுங்க. ரொம்ப நேரம் வதக்கணுங்கிறது ஏன்னா நம்ம வதக்கிட்டு தான் செஞ்சுருக்கோம். அதனால் ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. நான் சின்ன கிளாஸில் ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்குங்க. இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தண்ணியாக இருந்தால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் தண்ணி வந்து பார்த்துட்டு ஊற்றிக்கிங்க. இப்போ வந்து நல்லாவே கொதிச்சு வருது. இப்போ ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மூடி போட்டு வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவி பார்த்திங்கன்னா நல்லாவே திக்காக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம காளான் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். காளான் பார்த்திங்கன்னா நான் ஒரு 250 கிராம் காளான் சேர்த்துருக்கேன். காளானை சேர்க்குறதுக்கு முன்னாடி நல்லா வந்து கழுவிட்டு சேர்த்துக்குங்க. ஒரு 2 அல்லது 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. அதே மாதிரி சைஸ் வந்து நான் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான சைஸில் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ காளான் எல்லாமே சேர்த்தாச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. காளானை சேர்த்துட்டு ஒரு 6லேருந்து ஒரு 7 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். காளான் வந்து சீக்கிரமாகவே வெந்துடுங்க. அதனால் ஒரு 6-7 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா காளான் சேர்த்து ஒரு 6 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. கிரேவி வந்து நல்லா திக்காகிடுச்சு. மேலே எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மஹி கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.